சூரா அல்-அஸ்ர் திருக்குரானின் 103வது அத்தியாயமாகும். இது மிகச் சிறிய அத்தியாயமாக இருந்தாலும் மனித வாழ்வியல் முழு வெற்றியையும் 3 வசனங்களில் விளக்கிவிடுகிறது. இந்த அத்தியாயம் மக்காவில் உள்ள குறைஷி குலத்தினர் பெரும் செல்வந்தர்களாகவும் தற்பெருமை உடையவர்களாகவும் இருந்த காலத்தில் அருளப்பட்டது. அக்கால அரேபியர்கள் மாலை நேரத்தை அஸ்ர் நேரத்தை ஒரு துரதிருஷ்டவசமான நேரமாக கருதினர். வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டாலோ அல்லது ஏதாவது விபத்து நடந்தாலோ இந்த மாலை நேரம் நம்மை நாசமாக்கிவிட்டது என்று காலத்தை திட்டுவதை வழக்கமாக கொண்டிருந்தனர். இதை மறுக்கும் விதமாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலத்தின் மீது சத்தியமாக என்று தொடங்கினான். அதாவது, காலம் என்பது இறைவனின் படைப்பு. காலம் எவருக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்துவதில்லை. காலத்தை வீணாக்குபவனும் அதில் தீமை செய்பவனுமே நஷ்டவாளி. இந்த தொடக்கம் மனிதனின் கவனத்தை தன் தவறுகளின் பக்கம் திருப்பியது. இந்த சூரா எவ்வளவு ஆழமானது என்பதற்கு ஒரு புகழ்பெற்ற வரலாற்று சம்பவம் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைத்தூதராக அறிவிக்கப்பட்ட காலத்தில் முசைலமதுல் கத்தாப் என்பவன் தானும் ஒரு தூதர் என்று பொய் பிரசாரம் செய்து வந்தான். அவன் இன்னும் இஸ்லாத்தை தழுவாதிருந்த அம்ருப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், உமது நண்பருக்கு முஹம்மதுக்கு புதிதாக ஏதேனும் வசனம் இறங்கியதா என்று கேட்டான். அதற்கு அம்ருப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சூரா அல்-அஸ்ரை ஓதிக் காட்டினார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. காலத்தின் மீது சத்தியமாக, நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். ஆயினும் எவர்கள் ஈமான், இறைநம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்து சத்தியத்தைக் கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து மேலும் பொறுமையைக் கொண்டும் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்கிறார்களோ அவர்களைத் தவிர அவர்கள் நஷ்டவாளிகள் அல்லர். இந்தச் சிறிய அத்தியாயம் ஒட்டுமொத்த மனிதகுலத்திற்கும் ஒரு மாபெரும் எச்சரிக்கையையும் வழிகாட்டுதலையும் வழங்குகிறது. இதில் வெற்றி பெறுவதற்கு 4 முக்கிய நிபந்தனைகள் கூறப்பட்டுள்ளன. ஈமான், நம்பிக்கை, அல்லாஹ்வை ஏக இறைவனாகவும் அவரது தூதரை உண்மையானவராகவும் ஏற்றுக்கொள்வது. சாலிஹான அமல்கள், நற்செயல்கள், நம்பிக்கையை வெறும் சொல்லோடு நிறுத்தாமல் அதைச் செயலில் வணக்கங்கள் மற்றும் நற்பண்புகள் மூலம் காட்டுவது. சத்தியத்தை உபதேசித்தல். தான் மட்டும் நல்லவராக இருந்தால் போதாது, மற்றவர்களுக்கும் உண்மையை எடுத்துச் சொல்ல வேண்டும். பொறுமையை உபதேசித்தல். நன்மையைச் செய்யும் போதும் தீமையைத் தடுக்கும் போதும் ஏற்படும் சோதனைகளை பொறுமையுடன் எதிர்கொள்ள ஒருவருக்கொருவர் ஊக்கமளிக்க வேண்டும். இந்த 4ஐயும் கடைப்பிடிப்பவர் மட்டுமே காலத்தின் ஓட்டத்தில் நஷ்டமடையாத வெற்றியாளர் ஆவார். தனது திகைப்பை மறைக்கவும் தானும் ஒரு தீர்க்கதரிசி என்று நிரூபிக்கவும் முசைலமா முயன்றான். சிறிது நேரம் யோசனை செய்வது போல நடித்துவிட்டு, எனக்கும் இது போன்ற ஒரு வசனம் அருளப்பட்டுள்ளது என்று கூறி பின்வருமாறு முசைலமா இயற்றிய அந்த போலி வசனம் அரபு மொழியில் இப்படி அமையும். யா வபீர், யா வபீர், இன்னமா அந்த உதுனானி வசத்ருன் வசாயிர்க ஹஃப்ருன் நகூர்ஹு. பொருள்: எலியே, எலியே, நீ 2 காதுகளையும் ஒரு நெஞ்சையும் மட்டுமே கொண்டிருக்கிறாய். உனது மற்ற பாகங்கள் அனைத்தும் வெறும் குழி தோண்டுவதற்குத்தான். அவன் குரானைப் போலவே எதுகை மோனையுடன் பேச முயற்சித்தான். ஆனால் குரானின் வசனங்கள் ஆழமான பொருளைக் கொண்டிருந்தன. அவனது வரிகளோ அர்த்தமற்றதாகவும் நகைப்புக்குரியதாகவும் இருந்தன. இந்த வரிகளைக் கேட்ட அம்ருப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. அவர் முசைலமாவை ஏளனமாக பார்த்து ஒரு தீர்க்கமான பதிலை கூறினார். அந்த பதில் முசைலமாவின் முகத்திரையை கிழிப்பதாக இருந்தது. அம்ருப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரித்துக் கொண்டே கூறினார்கள், முசைலமாவே, நீ சொல்வது முற்றிலும் முட்டாள்தனமானது என்றும் நீ ஒரு பொய்யன் என்றும் எனக்கே தெரியும். இந்த உண்மையை நீயே கூட நன்கு அறிவாய். இந்தச் சம்பவம் ஏன் இன்றும் பேசப்படுகிறது என்றால், மொழியியல் சவால்.
குரான் முடிந்தால் இது போன்ற ஒரு வசனத்தை கொண்டு வாருங்கள் என்று விடுத்த சவாலுக்கு அந்த காலத்து அரபு மொழி வல்லுநர்களால் கூட ஈடு கொடுக்க முடியவில்லை என்பதற்கு இது ஒரு சாட்சி. உண்மை வெளிப்பட்டது. அம்ருப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் முஹம்மது நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின் தொடராத நிலையிலும் முசைலமாவின் வரிகள் முட்டாள்தனமானது என்று முகத்திற்கு நேராகச் சொன்னார். எனவே நீங்கள் குறிப்பிட்ட இந்தச் சம்பவம் வரலாற்றில் நிகழ்ந்த ஒரு உண்மையான நிகழ்வே. இது சூரா அலஸ்ரின் மகத்துவத்தையும் குரானின் அசாத்தியமான மொழியழகையும் நிரூபிக்கும் ஒரு முக்கியச் சான்றாக இன்றும் அறிஞர்களால் கூறப்படுகிறது. இந்தச் சம்பவம் வரலாற்றில் ஒரு நகைச்சுவையாக பார்க்கப்பட்டாலும் அதன் பின்னால் உள்ள பாடம் பெரியது. சத்தியம் எப்பொழுதும் கம்பீரமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்கும். அசத்தியம் எவ்வளவுதான் அலங்காரம் செய்யப்பட்டாலும் அது அற்பமானதாகவே முடியும் என்பதற்கு முசைலமாவின் இந்த வரிகளே சாட்சி. திருக்குரானின் சூரா அலஸ்ர் வெறும் 3 வசனங்களில் மனித குலத்தின் வெற்றி, தோல்வி, காலம், நம்பிக்கை, நற்செயல், பொறுமை என ஒட்டுமொத்த வாழ்க்கை தத்துவத்தையும் அடக்கியுள்ளது. ஆனால் முசைலமா இயற்றிய வரிகள் ஒரு எலியைப் பற்றியோ அல்லது ஒட்டகத்தைப் பற்றியோ வெறும் உடல் வர்ணனையை மட்டுமே கொண்டுள்ளன. இதில் மனிதனுக்கு எந்த வழிகாட்டுதலோ படிப்பினையோ இல்லை. இந்தச் சூரா ஒரு மிக முக்கியமான பாடத்தை கற்பிக்கிறது. தனிமனித ஒழுக்கம் மட்டும் ஒருவனை பாதுகாக்காது. ஒரு படகில் பயணம் செய்பவன் தன் பகுதியை மட்டும் ஓட்டை போட முயன்றால் மற்றவர்கள் அவனைத் தடுக்க வேண்டும். தடுத்தால் அனைவரும் தப்புவார்கள். அவன் வேலையை பார்க்கட்டும் என்று விட்டால் படகு மூழ்கி அனைவரும் நஷ்டமடைவார்கள். இதுவே சூரா அலஸ்ர் உணர்த்தும் தத்துவம். சூரா அலஸ்ர் என்பது ஒரு கால மேலாண்மை கையேடு மட்டுமல்ல, அது ஒரு வெற்றிகரமான சமூகத்தை உருவாக்குவதற்கான அடிப்படைச் சட்டம் ஆகும். இந்த சூரா அருளப்பட்ட பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களான சஹாபாக்களின் வாழ்வில் ஒரு அழகான வழக்கம் உருவானது. 2 சஹாபாக்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டால் அவர்கள் பிரிந்து செல்லும் முன் ஒருவருக்கொருவர் சூரா அலஸ்ர் ஓதிக் காண்பிக்காமல் பிரிய மாட்டார்கள். ஏன் அப்படிச் செய்தார்கள்? நாம் இருவரும் சந்தித்த இந்த நேரம் வீணாகிவிடக்கூடாது என்பதையும் நஷ்டமடைந்தவர்களில் நாம் சேர்ந்துவிடக்கூடாது என்பதையும் ஒருவருக்கொருவர் நினைவுபடுத்தவே இந்தச் செயலைச் செய்தார்கள். இது இந்த சூரா அவர்களின் மனதில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதைக் காட்டுகிறது. இந்த சூராவின் ஆழத்தைப் பற்றி இமாம் ஷாஃபி அவர்கள் ஒரு புகழ்பெற்ற கருத்தை கூறியுள்ளார். அல்லாஹ் இந்த திருக்குரானில் வேறு எந்த அத்தியாயத்தையும் இறக்காமல் இந்த ஒரு சூராவே அல் அஸ்ர் மட்டும் இறக்கியிருந்தாலும் கூட மனிதர்களுக்கு நேர்வழி காட்ட இது ஒன்றே போதுமானதாக இருந்திருக்கும். மக்காவில் வாழ்ந்த குறைஷிகள் செல்வத்தையும் செல்வாக்கையும் தான் வெற்றி என்று நினைத்தனர். ஆனால் இந்த சூரா இறங்கியபோது நேரத்தை வீணாக்காமல் நன்மையே ஏவி தீமையை தடுத்து பொறுமையை கடைப்பிடிப்பவன் மட்டுமே உண்மையான வெற்றியாளன் என்ற உண்மையை உலகிற்கு உரக்கச் சொன்னது. இது ஒரு மனிதனை வெறும் தனிமனிதனாக மட்டும் பார்க்காமல் சமூகத்தோடு இணைந்து நன்மையை பரப்பும் ஒரு பொறுப்பாளியாக மாற்றுகிறது.